السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சத்திய தூதை சன்மார்க்க போதனை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அவருடைய குடும்பத்தார்கள் நபித்தோழர்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை ஒரு வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டும் ஒவ்வொருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உரையினுடைய தலைப்பு அமானிதத்தை பேணுதல். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானங்கள் பூமி ஆகியவற்றின் மீது இந்த அமானிதத்தை சுமக்கும் பொறுப்பை ஒப்படைத்தான். ஆனால் அவை ஏற்றுக்கொள்ள பொறுப்பெடுக்க மறுத்துவிட்டன. வானங்களும் பூமியும் மலைகளும் பொறுப்பெடுக்க மறுத்துவிட்டன. ஆனால் இந்த மனிதன் அவற்றை பொறுப்பெடுத்து விட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது சொல்கிறான், இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். நாங்கள் இந்த அமானிதத்தை வானங்கள் பூமி மலைகளின் மீது நாங்கள் முன்வைத்தோம், பொறுப்பேற்குமாறு முன்வைத்தோம். فأبين أن يحملنها وأشفقن منها. அவைகள் அதை பொறுப்பெடுப்பதற்கு அஞ்சி அதனை பொறுப்பெடுக்க மறுத்துவிட்டன. وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ஆனால் மனிதன் அவன்தான் இதனை பொறுப்பெடுத்து விட்டான். ஆனால் அவன் பெரும் அநியாயக்காரனாகவும் அறியாமையிலும் இருக்கின்றான். அநியாயத்திலும் அறியாமையிலும் இந்த மனிதன் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமானிதம் என்பது நபிமார்களின் மிக முக்கியமான ஒரு அமானிதம் பேணுவது என்பது நபிமார்களின் மிக முக்கியமான ஒரு பண்புகளில் ஒன்று. அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காணப்பட்ட மிக உயர்ந்த குணங்களில் ஒன்றாக காணப்பட்டது. எந்த அளவுக்கு என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய சமூகம் நபி அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்பிருந்தே அவர்களுக்கு அமீன், அஸ்ஸாதிகுல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தை கொடுத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய பண்புகளை அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது பல பண்புகளை குறிப்பிடுகின்றான். கது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா பல பண்புகளை குறிப்பிட்டு கொண்டு வரும் பொழுது அதிலே முக்கியமான ஒரு பண்பாக வல்லதீன ஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தமது அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூமின்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடியவர்கள், நம்பிக்கை வைத்தால் அதற்கு மோசடி செய்யாமல் அதனை பாதுகாக்கக்கூடியவர்கள், ஒப்பந்தங்களின்படி அதனை பேணி நடக்கக்கூடியவர்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அமானிதத்தை பேணுமாறு விசேடமாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா
உங்களுக்கு அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுமாறு உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொன்னார்கள்? உங்களை நம்பி யாராவது ஒருவர் ஒரு அமானிதத்தை ஒப்படைத்தால், அமானிதமாக உங்களிடத்தில் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு ஒப்படைத்தால் அதனை நீங்கள் அவரிடத்திலே உரிய முறையில் ஒப்படைத்து விடுங்கள். வலா தஹுன் மன் கான. இது மிக முக்கியமான பாயிண்ட், முக்கியமான விடயம். உங்களுக்கு யாராவது மோசடி செய்தால் அவருக்கு நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். பழிக்கு வழி தீர்ப்பது என்பதற்காக வேண்டி நாங்கள் மோசடி செய்வதற்கு எக்காலத்திலும் யாருக்கும் இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. மோசடி என்று சொல்வது என்ன? ஒருவன் எங்களை நம்பியிருக்கும் பொழுது அவனுக்கு நாங்கள் துரோகம் செய்வது, அதுதான் மோசடி. எனவே மோசடிக்கு எந்த இடத்திலும் இஸ்லாம் யாருக்கும், மூமினாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், யாராக இருந்தாலும், எதிரியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மோசடி செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பதை நாங்கள் இந்த ஹதீஸ் மூலம் புரிந்து கொள்கின்றோம். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமானிதத்தை நிறைவேற்றுவது என்பது ஒவ்வொருவருடைய உரிமையையும் சரியான முறையில் கொடுப்பதை குறிக்கும். அதே போல மோசமான பண்புகளை விட்டும் நாங்கள் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு இந்த அமானிதம் என்பது முக்கியமானது என்றால், ஈமானும் அமானிதமும் எப்பொழுதும் சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர் ஒரு நாளும் அமானித மோசடியில் ஈடுபட மாட்டார், அமானிதத்துக்கு மாற்றமாக நடக்க மாட்டார், அமானிதத்தை பேணக்கூடியவராகத்தான் ஒரு மூமின் எப்பொழுதும் இருப்பார். யாராவது அப்படி அமானிதத்துக்கு மோசம் செய்யக்கூடிய பண்பு யாரிடத்திலேயாவது இருக்கிறது என்று சொன்னால் அவரிடத்திலே நிஃபாக் குடிகொண்டிருக்கிறது. முனாஃபிக்குகளுடைய ஒரு முக்கியமான பண்பு இடத்தில் இருக்கிறது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆதாரப்பூர்வமானது என்று சொல்கிறார்கள். லா ஈமான் லிமன் லா அமானத் லஹு. யாரிடத்திலே இந்த அமானிதம் பேணக்கூடிய பண்பு இல்லையோ அவருக்கு ஈமானே கிடையாது, ஈமானே கிடையாது. இன்னொரு ஹதீஸிலே எங்களுக்கு தெரிந்த பிரபலமான ஹதீஸ், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ். முனாஃபிகீங்களுடைய அடையாளம் மூன்று அடையாளங்கள். முதலாவது, இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய். அடுத்ததாக, வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான். மூன்றாவது, வைதா துமின கான, அவனை நம்பி ஒரு விடயம் ஒப்படைக்கப்பட்டால், அது ஏதாவது ஒரு விடயத்தை அவனை நம்பினால் அவன் மோசடி செய்வான். இது முனாஃபிக்குகளுடைய பண்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்வது, அமானியத்துக்கு மோசடி செய்வது என்பது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நாங்கள் ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு நாட்டுப்புற அரபி ஒருவர் வந்து, யா ரசூலுல்லாஹ், மறுமை நாள் எப்பொழுது என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேள்வியை கணக்கெடுக்காமல் தொடர்ந்தும் பேசிக்கொண்டே சென்றார்கள். சஹாபாக்கள் தமக்கு மத்தியிலே பேசிக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் பேசியது கேட்காமல் இருந்ததா அல்லது கேட்டும் அதனை கணக்கெடுக்காமல் இருக்கிறார்களா என்று சஹாபாக்கள் வித்தியாசமான கருத்து வேற்றுமைப்பட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உரையை முடித்துவிட்டு, இந்த மறுமை நாள் எப்பொழுது என்று கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள், வினவினார்கள். அப்பொழுது அந்த மனிதர், ஆம் இதோ இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், நான் தான் என்பதாக சொன்னவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், அமானிதம் எங்கு தொலைக்கப்படுகிறதோ, வீணாக்கப்படுகிறதோ அங்கு மறுமை நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அந்த மனிதர், அப்படி அமானிதத்தை வீணாக்குவது என்று சொன்னால் என்ன யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டார். அப்பொழுது அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகுதியற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் நீங்கள் மறுமை நாளையே எதிர்பாருங்கள். ஆதாரம் புகாரி. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தகுதியற்றவர்கள் ஒரு பொறுப்பை செய்வதற்கு தகுதியற்றவர்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படக்கூடிய இடத்தில் அது மறுமை நாளுடைய அடையாளமாக இருக்கின்றது. இன்று நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். ஊரில் பெரியவர், பணக்காரர், செல்வந்தர், பட்டம் பதவி உள்ளவர் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறோம்? நாங்கள் பொறுப்புகளை தூக்கி கொடுக்கின்றோம். இது தவறு.
குறிப்பிட்ட பொறுப்பை பதவியை வகிப்பதற்கு அவர் தகுதியா இல்லையா, அதற்குரிய தராதரங்கள் தகுதிகள் அவரிடத்தில் இருக்கின்றனவா என்று பார்த்துத்தான் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமானிதம் என்பது நமது வாழ்க்கையிலே எல்லா விடயங்களிலும் காணப்பட வேண்டும். அமானிதம் பேணுவது என்பது வெறுமனே சொத்து செல்வங்களில், பணத்திலே, வார்த்தையிலே மாத்திரமல்ல, மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அதனை நாங்கள் பேணி நடக்க வேண்டும். எல்லா வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்திலும் இந்த அமானிதம் பேணுவது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நாங்கள் அமானிதமாக இருக்க வேண்டும். அவருடைய மார்க்கத்துக்கு மக்களை அழைப்பதற்காக பிரச்சாரம் செய்வதிலே அமானிதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நாங்கள் விசுவாசமாக, நம்பிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதனை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதிலே அமானிதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கடமையான தொழுகைகள், வழக்க வழிபாடுகள் இவைகளிலும் நாங்கள் அமானிதமாக இருக்க வேண்டும். தொழுகை என்பதும் எங்களது கருத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமானிதம். அது எப்படி அமானிதம்? அந்த தொழுகையை உரிய நேரத்திலே இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை பேணி உரிய முறையில் நிறைவேற்றினால்தான் அந்த நாங்கள் அமானிதத்தை பேணியதாக கருதப்படுவோம். எங்களுக்கு விரும்பியவாறு தொழுதுவிட்டு சென்றால் நாம் அமானிதத்துக்கு மோசடி செய்தவர்களாக கருதப்படுவோம். அதே போல நோன்பும் அதே போன்றுதான். நோன்பை எவ்வாறு நோக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு அதனை நோற்றால்தான் அதனை நாங்கள் அமானிதம் பேணியதாக கருதப்படுவோம். ஜகாத் இருக்கிறது, அந்த ஜகாத்தை நாங்கள் எங்களுடைய சொத்துக்கள், உண்மையான சொத்துக்களுடைய மதிப்பு எவ்வளவு, அதற்கான உரிய ஜகாத்தை நாங்கள் கொடுக்கிறோமா இல்லையா என்பதை அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டிருக்கிறான். மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஒரு தொகையை கொடுத்துவிட்டு நாங்கள் ஜகாத் கொடுத்தவர்களாக வல்லல்களாக நம்மை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையில் நாங்கள் ஜகாத்தை சரியான முறையிலே கொடுத்தோமா இல்லையா என்பதை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அதனை உரிய முறையிலே நாங்கள் கொடுப்பதும் அமானிதத்தை பேணுவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், செய்யக்கூடிய சத்தியங்கள், உடன்படிக்கைகள், கொடுக்கல் வாங்கல்கள் இவைகள் அனைத்திலுமே நாங்கள் அமானிதத்தை பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போல் நாங்கள் ஒருக்கு வாக்குறுதி அளித்து விட்டால், ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டால், ஒரு நேரத்தை நாங்கள் குறிப்பிட்டு இந்த நேரத்துக்கு நாங்கள் வருவோம், செய்வோம், தருவோம் என்று சொன்னால் அந்த உரிய நேரத்திற்கு நாங்கள் அந்த விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு எங்களுக்கு ஏதாவது தடைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக ஏற்பட்டு விட்டால் அதனை நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்து விட வேண்டும். எங்களுக்காக நாங்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதிக்காக, நேரத்திற்காக வேண்டி ஒருவர் ஒரு கூட்டம் சில வேளை என்ன செய்வார்கள், எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் எந்த விதமான கவனமும் இல்லாமல் அலட்சியமாக யார் எதிர்பார்த்து கொண்டிருந்தால், யாருடைய நேரம் எப்படி வீணாகி போனால் நமக்கென்ன என்று ஒரு புறக்கணிப்பு சிந்தனையோடு கவனஈனமாக இருப்பது ஒரு மூமினுடைய பண்பல்ல. எனவே உரிய நேரத்திற்கு அனைத்து விடயங்களையும் நாங்கள் செய்வது, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது, நேரத்தை பேணுவது, இவைகளெல்லாம் அமானிதத்தில் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் நமது ஆரோக்கியத்துக்கு பாதிப்பாக அமையக்கூடியவைகளை நாங்கள் உண்ணுவது, அதனை பயன்படுத்துவது, இவைகள் அனைத்துமே அமானிதத்துக்கு மோசடி செய்வதாக கருதப்படும். நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய பிள்ளை பாக்கியம், அந்த பிள்ளைகளை உரிய முறையிலே நாங்கள் வளர்ப்பதும் அமானிதம். அந்த பிள்ளைகள் எங்களிடத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்கள், அந்த பிள்ளைகளை சரியான முறையிலே நாங்கள் வளர்த்து அவர்களுக்கு சரியான மார்க்க வழிகாட்டல்களை வழங்குவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. எங்களுடைய கேள்வி, பார்வை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய சிந்தனை, அனைத்து உறுப்புகளும் உடல் உறுப்புகளும் அமானிதமானவை. அவை அனைத்தை பற்றும் மறுமை நாளையிலே நாங்கள் கேட்கப்படுவோம். القرآن الله تعالى نيتا سهران إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. கேள்வி, பார்வை, சிந்தனை இவைகள் அனைத்தும் மறுமை நாளையிலே கேட்கப்படக்கூடியவைகள், விசாரிக்கப்படக்கூடியவைகள். எனவே நாங்கள் நினைத்ததையெல்லாம் கேட்கவோ நினைத்ததையெல்லாம் பார்க்கவோ முடியாது. அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கேள்விக்குரியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்திலே இது கட்டாயப்பட்ட, வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயத்தை போல ஒரு மனிதன் என்ற வகையிலே ஒரு மனிதாபிமானமும் கூட.
மனிதர்களில் நல்ல மனிதர்கள், முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் நல்ல மனிதர்களுக்குரிய ஒரு பண்பாக எல்லோரும் கருதக்கூடிய ஒரு நல்ல பழக்கம்தான் இந்த அமானிதத்தை பேணுவது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த அமானித மோசடியை இவ்வாறு தடை செய்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனுல்லாஹ வர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம். வதகூனு அமானாதிக்கும், அமானிதங்களுக்கு நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம். அன்தும் தஅலமூன், அறிந்து கொண்டே என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அமானித மோசடிகளில் மிகவும் மோசமானது என்னவென்றால் பூமின்களான அல்லாஹ்வின் நல்லடியார்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மோசடியாகும். அவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக உண்ணுதல், அவர்களிடத்திலே பொய் கூறுதல், அவர்களுக்கு மோசடி செய்தல், அவர்களை ஏமாற்றுதல், அவர்களுடைய உரிமைகளை கொடுக்காமல் வேண்டுமென்றே தாமதித்தல், இவைகள் அனைத்துமே மிகப்பெரிய தவறுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அமானிதங்களில் மிக 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 பயங்கரமான பெரிய பொறுப்பு என்னவென்று சொன்னால், பொது பதவிகளை நாங்கள் பதவிகளை வகித்தல், பொது பெரிய பதவிகள், பொதுவான தலைமைத்துவங்கள், பதவித்துவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு மக்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த பதவியை கொடுத்திருப்பான், அல்லது அவர்களுடைய கல்வி பொறுப்பை, கல்வி ரீதியான பொறுப்புகளை சிலர் சுமந்திருப்பார்கள். இன்னும் சிலர் அந்த மக்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான பதவிகளில் பொறுப்புகளில் இருப்பார்கள். இவைகளையெல்லாம் சுமந்து கொள்வது என்பது ஒரு சாதாரண விடயமல்ல, மிக மிக பாரதூரமான ஒரு விடயம். அவைகள் வெறும் சிறப்புக்குரிய மதிப்புக்குரிய பதவிகள் அல்ல, மாற்றமாக பெரும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை கூட, அவர்களுக்கு சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு பக்குவம் நிறைந்தவர்கள், ஈமானின் உச்சியை கண்டவர்கள், அவர்கள் சிலரை கூட அவர்களுக்கு அந்த பொறுப்பை சுமப்பதற்கு சக்தி இல்லை என்பதனால் நபி அவர்கள் பொறுப்பெடுப்பதை தடை செய்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு சஹாபி. யா ரசூலல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு மிக நல்லடியார் தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் எந்த விதமான பொறுப்புகளையும் கொடுக்கவில்லை. அப்பொழுது அவர் கேட்கிறார், அலா தஸ்தாமிலுனி, அல்லாஹ்வின் தூதரே, என்னை நீங்கள் ஒரு பதவிக்கு நியமிக்க மாட்டீர்களா, எனக்கு ஒரு பொறுப்பை தரமாட்டீர்களா? அவர்கள் பொறுப்பை கேட்டது பணம் சம்பாதிப்பதற்கோ அல்லது பதவி ஆசை பிடித்ததற்கோ அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அப்படி கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது தோளிலே தட்டி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் எனது புஜத்திலே தோளிலே தட்டி சொன்னார்கள், யா அபூதர்ரே, இன்னக தஈஃப், நீங்கள் பலவீனமானவர், பொறுப்பை சுமப்பதற்கு முடியாத அளவுக்கு நீங்கள் பலவீனமானவர்கள், இந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய சக்தி உங்களிடத்திலே கிடையாது. வஇன்னஹா அமானா, ஏனென்றால் அது மிகப்பெரிய ஒரு அமானிதம். வஇன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமா, மறுமை நாளையிலே அந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றாவிட்டால் மிகப்பெரிய கைசேதவும் இழிவாகவும் அது அமைந்துவிடும். இல்லாமன் அஹதஹா பிஹக்கிஹா வ அத்தல்லதி அலைஹி ஃபிஹா, அந்த அமானிதத்தை யார் சரியான முறையிலே எடுத்து உரிய கடமைகளை சரியான முறையிலே செய்தார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது மிகப்பெரிய இழிவாகவும் கைசேதமாகவும் மாறும். எனவே பதவிகளிலே இருப்பது முக்கியமல்ல, அந்த பதவிகளை எந்த அளவு கச்சிதமாக சிறப்பான முறையிலே நாங்கள் செய்கின்றோம் என்பதை பொறுத்துதான் வெற்றியும் தோல்வியும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்கிறது அல்லவா, இந்த ஹதீஸ் பதவிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. குறிப்பாக யாருக்கு அந்த பதவிகளை சரியான முறையிலே நிறைவேற்ற முடியாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஏதாவது ஒரு பதவி வகிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த பொறுப்புகளை சுமந்து கொள்வது மிகப்பெரிய பாரதூரமான ஒரு விடயம் என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அமானித மோசடிகளுக்கு பல்வேறு விதமான உதாரணங்களை சொல்லலாம். அதிலே சில உதாரணங்கள் என்ன, தனது பதவியை வைத்து தனது சொந்த லாபங்களை அடைந்து கொள்வது, அல்லது தனது நெருக்கமான உறவினர்களுக்கு
அவர்களுடைய உரிமைக்கு அப்பாற்பட்ட விடயங்களை நாங்கள் செய்வதற்கு அனுமதிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, இவைகளெல்லாம் அமானித மோசடிகளில் உள்ளவைகளாக இருக்கின்றன. அதே போல பொது சொத்துக்களை அநியாயமான முறையிலே அனுபவிப்பது, பொது சொத்துக்களை தமது பதவிகளை பயன்படுத்தி அநியாயமான முறையிலே அனுபவிப்பதும் இந்த அமானித மோசடியிலே இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விடயம். பொது சொத்துக்களில் கையடிப்பது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம், நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் யாரையாவது ஒரு பொறுப்புக்கு ஒப்படைத்து ஒரு பொறுப்பை அவருக்கு கொடுத்து அந்த பொறுப்புக்காக வேண்டி அவருக்கு நாங்கள் கூலியும் வழங்கியதன் பின்னாலும் யாராவது அந்த கூலியை விட மேலதிகமாக ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்வார்களேயானால் அது மோசடியாக அமைந்துவிடும். அபூதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆதாரபூர்வமானது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இது பல இடங்களில் காணப்படும். குறிப்பாக பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கடமையை செய்வதற்காக சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே பல்வேறு காரணங்களை வைத்து என்ன செய்கிறார்கள், மாணவர்களிடத்திலிருந்து அன்பளிப்புகளை அந்த ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே போன்று பல உதாரணங்களை பல இடங்களில் நாங்கள் சொல்லலாம். இவைகளெல்லாம் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சதகாக்களை ஜகாத்துகளை திரட்டி வருவதற்காக வேண்டி ஒரு மனிதரை நியமிக்கின்றார்கள். அப்பொழுது அவர் ஜகாத்து பொருட்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து நபி அவரிடத்தை ஒப்படைத்துவிட்டு சொல்கிறார்கள், இவைகளெல்லாம் ஜகாத்து பொருட்கள், ஆனால் இவைகளெல்லாம் எனக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்புகள், அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது உண்மையிலேயே உங்கள் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக வழங்கப்பட்ட அன்பளிப்பாக இருந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையுடைய வீட்டிலே இருந்திருந்தால் வந்திருக்குமா என்பதாக நபி அவர்கள் கேட்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே மக்களிடத்திலே பொது சேவைகளை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு அதற்காக கூலி வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே மக்களால் எங்களுக்கு தரப்படக்கூடிய அன்பளிப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது தரக்கூடிய மக்கள் எந்த பெயரிலும் தரலாம், அவர்கள் ஹதியாக்கள் என்று சொல்லலாம், வேறு பெயர்களில் என்ன பெயரில் தந்தாலும் அது அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு விடயம் என்பதை இந்த காரியத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமானிதத்தின் மூலம்தான் மார்க்கமே பாதுகாக்கப்படுகிறது. அந்த மார்க்கம் அந்த அமானிதத்தை பேணுவது என்று சொன்னால், சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கடமைகளை அல்லாஹ் தஆலாவினால் எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளை சரியான முறையிலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். முதலாவது விடயம். இரண்டாவது, எங்களிடத்திலே ஒப்படைக்கப்படக்கூடிய அமானித பொருட்களை, மக்களுடைய மானங்களை, இவைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதே போல எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பொறுப்புகள், கொடுக்கல் வாங்கல்கள், இவற்றிலே நாங்கள் மிக பக்குவமாக பேணுதலாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மனிதனுடைய மானங்களும் சொத்து செல்வங்களும் பாதுகாக்கப்படும். நாடுகள் எல்லாம் சுபீட்சமான நாடுகளாக, ஊழல் இல்லாத நாடுகளாக அந்த நாடுகள் அனைத்தும் மாறும். அதே போல அறிவுகள், கல்விகள், கலைகள், பதவிகள், சாட்சியங்கள், இவைகளெல்லாம், நீதித்துறைகள், எழுத்துத்துறைகள், இவைகள் அனைத்துமே பாதுகாக்கப்படும் இந்த அமானிதத்தை பேணுவதன் மூலமாகத்தான். ஒரு மூமினான, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மூமினைத்தான் எல்லோருமே விரும்புவார்கள். அல்லாஹ் தஆலாவும் விரும்புகிறான்,
மற்றவர்களும் மனிதர்களும் விரும்புவார்கள். எந்த ஒரு சமுதாயத்தில் இந்த அமானிதம் நிறைந்து காணப்படுமோ அதுதான் சிறந்த சமுதாயம், பரக்கத்து மிக்க ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதத்தை பேணி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.